ஒரு எண்ணமே கிடையாது. எனக்கு என்ன கடுப்புனா, இன்னைக்கு இந்த 4 ஃபேமிலிய விட இந்த ஜாக் பண்ற டிராமா தான் என்னால டாலரேட்டே பண்ண முடியல. அவங்க அக்கா வந்து சொன்னது சூப்பர். நான் வந்து அன்னைக்கு அக்கா ஆஃப் த டேன்றதே அவங்களுக்கு குடுப்பேன். பட் அவங்க சொன்ன விதம் 3 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஜாக் கூட சேராதன்னு உன்னால ஜாக் கேம் பாதிக்கப்படுதுன்ற மாரி கன்வே பண்ணியிருப்பாங்க. 3 பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ சௌந்தர்யா கேம கெடுக்காதன்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து யாருக்கும் போய் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா குடுக்காத. அது மட்டும் தான் உங்க அக்கா சொன்னது. ஆனா ஜாக்குக்கு வந்து என்ன எண்ணம் அப்டின்னா, உங்க வீட்ல இருந்து வந்து ஜெஃப்ப தான் சொல்லியிருப்பாங்க அப்டின்ற மாரி ஒரு எண்ணம். அவளுக்கு வந்து என்னன்னா, அவள பத்தி சொல்லலன்ற கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு, ராயன் கிட்ட போய் வந்து நீங்க 2 பேரும் இப்டி பழகுறது வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்குமே எனக்கு மட்டும் தோணல. எல்லாத்துக்கும் தான் தோணுது அப்டின்ற மாரி சொல்லிருப்பா. காலையில மார்னிங் வந்து சவுண்ட் வந்து அவ என்ன இன்டென்ஷன்ல சொன்னாங்கிறது அங்க கிளாரிட்டியே கிடையாது. ஓகேவா? இன்சைடா, அவுட் சைடா எந்த கிளாரிட்டியுமே அவ குடுக்கல. அவ ஏதோ ஒண்ணு கேட்பா. இவளும் வந்து சும்மா ஒரு ஃபன்னியா ஆமா அப்டின்னு சொல்லிருவா. ஓகேவா? அத வந்து இப்ப வந்து அவ என்ன பண்றான்னா, அப்படியே மாத்தி ரயான் கிட்ட வந்து வெளியில இருந்து வர பெர்சன் கிட்ட நான் வந்து பண்ணுவியா? செய்வியான்னு சொல்லிட்டு ஒரு மாரி நெகட்டிவா போர்ட்ரை பண்ணி அவள கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே. அத கிளியர் பண்ணலான்னு ரயானும் சவுண்டும் ஏதோ கேட்கும்போது சவுண்ட் கிளியரா அடிச்சிருச்சா. நான் உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. உனக்கு யோசிக்கிற கெப்பாசிட்டி உனக்கு இருக்கு. நான் வந்து மத்தவங்க மாரிலாம் உன்னைய கூப்பிட்டு வச்சு 1 மணி நேரம்லாம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வரதுக்குள்ளேயே ஜாக் இஸ் வெரி கிளியர். இவங்க 2 பேரும் எதுவும் பேசிறக்கூடாது. நம்ம செட் பண்ண நரேட்டிவ்ல எதுவும் மாறிறக்கூடாதுன்னு சாப்பாட போட்டு வந்து மறுபடியும் வந்து இங்க வந்து உட்காந்துருவா. ஸோ, இவ வந்து த ஹோல் ஹவுஸ் எல்லா ஃபேமிலியும் வந்ததுக்கப்புறம் நவ் எவ்ரிஒன் நோஸ் தட் சௌந்தர்யாக்கு வந்து எல்லாத்தையும் புடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நவ் த ஹோல் ஹவுஸ் இஸ் கோயிங் டூ அப்போஸ் ஹர். இருந்த ஒரே சப்போர்ட் அங்க ராயன் தான். ராயனும் அண்ட் ஜெஃப்ரி தான். ஜெஃப்ரியும் இந்த தடவ போயிட்டானா அவளுக்கு சப்போர்ட் இருக்காது. ஸோ ராயன் வந்து ஓகே என்னதான் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சுத்திட்டு இருந்தாலும், எங்க ஒரு சான்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் எதுக்காமையாவது இருந்தான். இப்போ அவனும் சேர்ந்து இப்போ அப்போஸ் பண்ண போறாங்கிறது, ஜாக் கூட சேர்ந்து அப்போஸ் பண்ண போறாங்கிறது தான் இப்ப இருக்க சிச்சுவேஷன். ஸோ இட் இஸ் லைக் சௌந்தர்யா வெர்சஸ் த ஹோல் ஹவுஸ்மேட்ஸ். அப்படிதான் இந்த இது போகுது. விச் இஸ் ஆக்சுவலி எ குட் சைன். ஆனா 3 வீக்ஸ்க்கு இத கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இது ஜெஃப் வந்து அழகா புரிஞ்சிருப்பான். அவன் வந்து வரும்போது ராயன் அவாய்ட் பண்ணுவான். அத பார்த்துட்டு அவன உள்ள இழுத்துட்டு போயிருப்பான். ஒரு சீன்ல அங்க மஞ்சரி கிட்டயும், முத்து கிட்டயும் பேச வரும்போது. ஸோ இட் இஸ் சௌந்தர்யா வெர்சஸ் த ஹோல் ஹவுஸ் மூவிங் ஃபார்வர்ட். அப்படிதான் இருக்கும் இது. சூப்பர் சிஸ்டர். நல்லா பேசுனீங்க. நான் பார்த்தேனே எங்க குரூப்ல எல்லாம் நீங்க லைவ் அப்டேட் குடுத்துட்டு இருந்தீங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆஃபீஸ்ல இருந்துட்டு. அது நானும் அந்த 24x7 பார்த்துட்டே தான் இருந்தேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அருண இந்த அளவுக்கு டவுன் பண்ணியிருக்கானாமோன்னு தோணுச்சு. எல்லா ஃபேமிலியும் அருணவே சொல்லும்போது ரொம்ப டவுன் ஆயிட்டான். மஞ்சரி ஃபேமிலி சொல்லும்போதும் சரி, ஃபர்ஸ்ட் தீபக் கோவிச் சொல்லும்போது ரொம்ப டவுன் ஆயிட்டான். அவனுக்கு இன்னைக்கு நேரமே விஷால் கூட கூட ஒரு கான்வர்சேஷன்ல சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு டைம் சரியில்ல. ஏதோ டைம் ஏதோ இன்னைக்கு சரியில்ல போல எனக்கு அப்படின்ற மாரி ஏதோ யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க. விஷால் சொன்னாங்களா? இல்ல அருண் சொன்னானான்னு தெரியல. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது ஆயிட்டு இருக்கும். பட் விஷால் ஃபேமிலில இருந்து அவங்க ஏன் சொன்னேன்றது வெளில வந்தோனே உனக்கே புரியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. பட் அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட சொல்லியிருக்கலாம். பட் ஏன்னா ஏற்கனவே மஞ்சரி ஃபேமிலியும் சொல்லியிருக்காங்க. தீபக் ஃபேமிலில இருந்தும் அவங்க சொல்லும்போது ஏற்கனவே 2 ஃபேமிலி இது பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி. அதாவது விஷால் ஃபேமிலில இருந்து நம்மள பத்தி நல்லா சொல்லுவாங்கன்னு ஒரு ஒரு ஒருத்தன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நான் வந்து அருணோட இடத்துல இருந்தா அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். சரி 2 பேர் ஃபேமிலில இருந்து நம்மள வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. சரி இவங்க ஃபேமிலில நம்ம விஷாலோட இவ்வளவு ஃப்ரெண்டா இருக்கும். விக்னேஷ், நான் ஒண்ணு சொல்லவா? 2 பேரோட கண்டென்ட் வந்து வாஸ் நேச்சுரல். தீபக்கோடது எக்ஸ்பெக்டட் தான். ஓகேவா? அது மஞ்சரி இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஆனா விஷாலோட கண்டென்ட் வந்து ஐ தாட் இட் வாஸ் பிட் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தது அந்த கண்டென்ட். அது வந்து அவங்க அப்பா அப்படி கேட்டிருக்கணும், அதுவும் அருணை தான் பிக் பண்ணியிருக்கணும்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டேஜ்டு மாதிரி தான் நான் சொல்றேன். இது எதுக்குன்னா ப்ராபப்ளி தேர் குட் பி சம்திங் மோர் குக்கிங் அப் இந்த கம்மிங் டேஸ். நமக்கு ஃப்ரைடே நல்ல தரமான கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். என்னன்னு எனக்கு டிஎம்மா சொல்லுங்கக்கா. நான் கால் பண்றேன், ஸ்பேஸ் முடிச்சுட்டு கால் பண்றேன் விக்னேஷ். ஓகே 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 ஓகே. எனக்கு அதுதான் தோணுச்சு. எனக்கு ஏன்னா அருண் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. சரி அருண் வச்சாவது ஒரு போஸ்ட் போடலாம். நான் இதுவரை அருணுக்காக போஸ்ட் பண்ணதில்லை. பட் எனக்கே ஒரு நிமிஷம் அந்த இடத்துல என்ன பொருத்தி பார்த்தேன் அருணோட இடத்துல. என்னைக்குமே வந்து நான் போன சீசன்ல இருந்து இந்த சீசன்லாம் வந்து யாரையுமே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டேன். பட் இன்னைக்கு என்ன அறியாம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் இன்னும் டவுனா தான் இருந்தான். அதுக்கப்புறம் இப்ப ஜாக்லின் இவங்க ராயன் பேசுனது கான்வர்சேஷன் எனக்கு அந்த ஜாக்லின் பேசுனது
அப்படியே அப்பட்டமா மாத்தி பேசுன மாதிரி தோணுச்சு எனக்கு ரயன் கிட்ட. ஏன்னா சௌந்தர்யா கிட்ட ரயன் பேசிட்டு வந்தான். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரயனுக்கு வந்து அவங்க 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 அம்மாவும் அக்காவும் என்ன சொல்ல வராங்கன்றதே அவனுக்கு ஃபுல்லா புரியல. சவுண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியுமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியாத போது அவன் அந்த பாதி இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் அதை ஜாக்லின்க்கு கொடுத்து ஜாக்லின் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கோணம் அதான் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவங்களுக்கு இந்த உலகமே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால உலகமே தெரிஞ்ச மாதிரி அவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அவங்க சொல்றாங்க, அதை அவனும் வந்து நம்புறான் அப்படின்னா இதோட சாப்டர் க்ளோஸ்ட். நான் இந்த ராயன் எப்படி பாக்குறேன்னா, போன சீசன்ல சரவண விக்ரமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, பாவம் அவர் நல்லா தான் இருந்தாரு. அவர் அதே ஃப்ரெண்ட்ஷிப் கேம் இது மாதிரி பண்ணியிருந்தா கூட டிடிஎஃப் வரைக்கும் வந்திருப்பாரு. அவரோட கேமை ஓவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஓவரா ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணிட்டு போனாங்க. அதுவும் அவங்க தங்கச்சி எல்லாம் வந்து சோழியை முடிச்சுட்டு போனாங்க. அதே கதை தான் இப்ப ராயனுக்கு வந்து அவங்க அக்கா பண்ணி விட்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு அட்வைஸ் கொடுத்த வரைக்கும் ஓகே. வெளியில வந்து மஞ்சரி அவங்கள பத்தி கேட்ட வரைக்கும் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் திருப்பி 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 அதே பேசி யாரையும் நம்பாத ஜாக்க நம்பாது திருப்பி இவன் போய் ஜாக்கி கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. இதுதான் போன சீசன்ல மாயா கிட்ட போயிட்டு நம்ம சரவண விக்ரமன் பண்ணாரு, அடுத்த வீக்கெண்டு கிளம்பிட்டாரு. சோ எனக்கு தெரிஞ்சு ராயனுக்கு இப்ப இந்த என்எஃப்பி பாஸ் இருக்கிறதுனால தலைவர் இந்த வாரம் தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னா இந்த வாரம் முதல்ல அவுட் ஆக போறதே ராயனா தான் இருந்திருப்பாரு. எக்ஸாக்ட்லி. வந்த அக்கா அட்லீஸ்ட் வந்து டைரக்டாவது சொல்லிட்டு போயிருக்கணும், ஜாக் கூட சேராத, சந்திரா கூட இப்படி பண்றது வந்து இப்படி நடக்குது. ஒண்ணு சொன்னா டேரக்டா சொல்லிட்டு போயிடும். பாதி வேர்டை முழுங்கி அவங்க ஒரு வேற விதமா சொல்லியும் சொல்லாம அதுக்கு சொல்லாமையும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த பையன் கரெக்டா புரிஞ்சுப்பான்னு நினைச்சா இவன் கரெக்டா யாருகிட்ட போய் சொல்லக்கூடாது அங்க உட்காந்து ஒப்பிச்சிட்டு இருக்கா. பட் ஜாக்கோட கிளவர்னஸ் இங்க நல்லா தெரிஞ்சுது. அவன் ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்ணும்போது கரெக்டா வந்து அப்படியே மெதுவா உட்காந்து பேசி மெதுவா வாங்கி அதுல ஒரு நரேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்துமே சவுண்ட பத்தி என்ன சொன்னாங்க கேட்டாங்க தெரியுமா இந்த மேஜிக் சிஸ்டர்? அது கேட்டா எடுத்தோடனே சவுண்ட் எடுத்தோடனே அவங்களோட கேள்வி என்ன தெரியுமா, அப்ப நீ சவுண்ட் இது பண்றது சவுண்டை ரிலேட் பண்ணியே கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் என்னடா சவுண்ட பத்தியே கேக்குறாங்க அப்படின்னு யோசிச்சேன். இப்ப அவன் மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம தப்பா போயிருக்கோம் வெளிய, சவுண்ட் நம்மளை வச்சு கேம் ஆடுறா, அந்த மாதிரி ஒரு மைண்டுக்கு. ஈவினிங் நடந்த கான்வர்சேஷனுக்குமே ஜாக்கு தான் காரணம். மஞ்சரி ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ராயனை உட்கார வச்சு ஜாக்கும் மஞ்சரியும் வந்து பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சவுண்டோட ஆட்டிடியூடு, சவுண்ட் இப்படி பண்றா அப்படி பண்றா, அவன் யோசிக்கிறது அப்படியே பேசிடுறா, தோன்றதை பேசுறா. அதுக்காக தான் அவன் வந்து என்ன பண்ணிடுவான், ஓகே இதை நம்ம சவுண்டு கிட்ட போய் கன்வே பண்ணணும், அட்வைஸ் பண்ணணும், நம்ம அவளை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து மீடியேட்டர் மாதிரி வந்து பண்ணி அது அவனுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறது, அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட் பண்ணதே ஜாக்கதான் சொல்லிட்டான். நான் அக்கா அளவுக்கு வச்சுக்கேன், அவங்களே நம்பாதுன்னு அவங்க அக்கா சொந்த அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி உட்காந்து இவன் ஜாக்கிக்கிட்டே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தது இல்லாம தப்பா வேற ஒரு இன்டரப்ட் பண்ணிட்டு ஒண்ணு இருக்கான். இப்போ இன்னொரு அகைன் நான் ஜாக் மேல ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன். ஜாக்குக்கு வந்து வெளியில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு ஏதோ சவுண்டை பத்தி பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். அவங்க ஏதோ ஒண்ணு இதை ப்ரப்போஸ் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு நீ வந்து அடுத்தவங்களுக்கு இது பேர் தான் அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது, அட்டென்ஷன் சீக்கிங் வீக்கெண்ட்ல வச்சுட்டாங்கல்ல, அது இதுதான். அவங்க தொடர்ந்து எல்லாத்தோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸையும் இப்படிதான் டிக் பண்ணிட்டே இருக்காங்க. இதுதான் ஜாக்லினோட உண்மையான கேரக்டர். டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தெரிஞ்சவே கிடையாது. அவங்க இது இப்படி பண்ணும்போது அப்ப எதுக்கு நடுவுல வந்து ராயனை ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க ஷிப்பிங் பண்றதுக்கு? பிக் பாஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா சம்பளம் எல்லாம் கேட்டாங்க. அப்ப எது உண்மையான ஜாக்லின்னு கேக்குறேன். அப்படி இதை மறந்துட்டீங்களே, தர்ஷிகா விஷால தூண்டி விட்டதே நம்ம ஜாக் தான், அதை மறந்துட்டீங்களே. அதுதான் சொல்றேன், ரெண்டாவதுக்கு தானே அந்த சம்பளம் கேட்டாங்க ஜாக்லின்னு. சம்பளம் கேட்ட ஜாக்லினுக்கு அப்போ வந்து அறிவு இல்லையா, வெளியில இருக்கு அப்படின்னு இல்லையா? இல்ல எனக்கு இன்னொரு பாயிண்ட் புரியல. அத வந்து ஒரு நிமிஷம் ஷாபி, காலையில அதை வந்து அவங்க வந்து பர்சனலா தானே சவுண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, ஜாக் கிட்ட தனியா தானே சொல்லியிருப்பாங்க, யார்கிட்டயும் சொல்லாதன்னு வாய மூடி. அதை எதுக்கு கொண்டு போய் இவங்க ராயன்ட்ட சொன்னாங்க? அது கரெக்டா சொல்லியிருந்தாவது பரவாயில்ல, அது என்ன சொல்லுச்சுன்னு தெரியல, இது என்ன சொல்லுச்சுன்னா இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க போய் ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. அந்த கேள்வியை கேட்டதுக்கு தானே சௌந்தர்யா பதில் சொன்னாங்க. ஆமா, அப்ப அதை எடுத்துட்டு வந்து இங்க ராயன்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து இப்படியே இந்த வேலையே பார்த்துக்கிட்டு இந்த அம்மா நான் ஒரு பியூர் சோல் புனித ஆத்மா இப்படி எத்தனை நாளைக்கு இந்த ஜாக்லினை வந்து இங்க இருக்க மக்கள் வந்து நம்புவாங்கன்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியல. இல்ல மக்களை விட பெரிய பெரிய யூடியூபரே நம்புறாங்களே. இது எனக்கு தெரிஞ்சு அருண் அவங்க அப்பா சொன்னதுக்கான ரீசன் என்னவா இருந்திருக்கும் நான் யோசிச்சது வந்து,
ஒருவேளை ஜாக்லின் இதுக்குள்ள வந்தாங்கல்ல, அவங்க ஒரு கேம் விளையாண்டுட்டு 2 பேத்தையும் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்கல்ல, அதனால இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். அதனால உனக்கு வெளியில வந்தா புரியும் புரியும்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ? என்னமோ நான் ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். இந்த சொல்லுங்க. ஜாக்லின் வந்து ஆஹ், இந்த வீக்கெண்ட்ஸ் முடிஞ்சிச்சுல. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சண்டே எபிசோட் நினைக்கிறேன். அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க மஞ்சரி முத்துக்குமரன் எல்லாம் பேசிக்குவாங்கல்ல. அப்போ முத்துக்குமரன் சொல்லுவார், யார் என்ன பண்ணாலும் சௌந்தர்யாக்கு அதிகமான கிளாப்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து ஜாக்லினோட பொறாமை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அந்த இடத்துல. பிகாஸ் ஷி வில் சே இட்ஸ் இட்ஸ் வெரி அன்ஃபேர், ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தவங்களுக்கு கைத்தட்டு கிடைக்குது அப்படின்னு. அப்போ ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தவங்களுக்கு கைத்தட்டு கிடைக்குதுன்னா, இவ்வளவு நாள் வந்து கைத்தட்டல் வந்து சௌந்தர்யாக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ உனக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து அந்த வன்மம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இப்போ உனக்கு வந்து ஒரு கிளாஷ் வரும்போது அத வந்து நீ வந்து வெளிப்படையா சொல்ற. ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இந்த வீக்கெண்ட்ஸ் எபிசோட்க்கு அப்புறம், ஜாக்லின் வந்து ரொம்ப வந்து சௌந்தர்யாவ பத்தி நேரடியா சொல்லாம, ஒரு மாரி மறைமுகமா மஞ்சரி கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. அந்த நீங்க பார்த்தீங்கன்னா, அ மண்டே வந்து காலையில வந்து பிஆர பத்தி பேசியிருப்பாங்க. நைட்டு கூட பேசியிருப்பாங்க. அவங்க எப்படின்னா, அ வெளிய வந்து நல்ல பேமெண்ட் குடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவ வந்து சொல்றது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஆம் ஒண்ணுமே பண்ணல, கைத்தட்டு கிடைக்குது. ஒண்ணுமே செய்யல, இவ வந்து அ ஃப் ஒரு ஒரு ஃபைனலிஸ்ட்டா வரப்போறா. அப்படின்றத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ அந்த விஷயத்த வந்து மஞ்சரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லைக் ஷி இஸ் நாட் டூயிங் எனிதிங். ஷி இஸ் நாட் ஆ அவங்க வந்து ஃபைனலுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பிம்பத்த வந்து கிரியேட் பண்றாங்க. எனக்கு என்னன்னா, இப்ப நீ வந்து ஜாக்லின் வந்து சொல்றாங்க, சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணலன்னு. ஆக்சுவலி ஜாக்லின் இந்த வீட்ல என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க இன்னைக்கு வந்து சௌந்தர்யா வந்து லைவ்ல வந்து ஐ டோன்ட் நோ அந்த 1 ஹவர் எபிசோட்ல வந்துச்சான்னு தெரியல. பட் சௌந்தர்யா வந்து ரயான் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஃபிசிக்கலா வந்து டாஸ்க்ல வந்து வின் பண்ணணும். ஃபிசிக்கலா டாஸ்க்ல வந்து நான் ஸ்ட்ராங்ன்னு காட்டுறது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வே. எஸ், இந்த ஒரு கேம். இந்த கேம் ஃபார்மேட்டுக்கு இந்த டாஸ்க்ல வின் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரிக்வயர்மெண்ட் தான் தவிர, இத தாண்டி இங்க நெறைய மைண்ட் கேம் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ என்னால என்ன முடியுமோ நீங்க சௌந்தர்யாவ பாருங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே இப்போ வரைக்கும் நெறைய பேர் சொல்றது என்னன்னா, "இவ தண்டம், ஒண்ணுமே பண்ணல" அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. பட் அவ பண்ற ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது என்னன்னா, என்டர்டெயின் பண்றது. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றது. ஸோ இது வந்து சௌந்தர்யாவோட ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா நீங்க ஜாக்லின பாருங்க. சில நேரம் ரொம்ப ஃபன்னா பேசுவா. சில நேரம் லைக் ரொம்ப கேம்க்குள்ள அப்படியே உள்ள பூந்துருவா. சில சில கேம்ல பாருங்க, லைக் என்னால இதான் முடியும். ஓகே, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருப்பா. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு அதுல மஞ்சரி அம்மா வேற வந்து எரியிற எண்ணெயில வந்து எரியிற நெருப்புல உன்னை எண்ணெய ஊத்திட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து ஆ ம ஜாக்லின் பத்தியும், மஞ்சரி பத்தியும் பேசுறான்னு சொன்னோனே, அது இன்னும் ஒரு ஆடட் பாயிண்ட்டா ஆயிடுச்சு ஜாக்லினுக்கு. பட் எனிவே ஆம் ஐ அம் ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் இன்னும் 3 வாரத்துல ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா? நான் வந்து ஃபினாலே ஸ்டேஜ்ல அந்த ஃபினாலே வீக்ல வந்து சௌந்தர்யா இருக்கிறது. அண்ட் தென் ஸ்டேஜ்ல வந்து விஜய் சேதுபதி, சௌந்தர்யாவும் முத்துக்குமரன் கைய பிடிச்சு தூக்க போறது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஐ அம் வெரி எக்ஸைட்டட். சீரியஸ்லி ஆஸ் அ ஃபேன் ஆஃப் சவுண்ட். ஐ ரியலி ஹோப் சேனல் வந்து பொய் சொல்லாம, நேர்மையா, ஓட்டின் படி வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து ரேங்கிங்க குடுத்தா பெட்டர். இல்ல ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய நான் சோசியல் மீடியால பார்க்குறேன். இப்ப ஒரு 2, 3 நாளா தீபக்கு சம்மந்தமே இல்லாத சப்போர்ட்டர்ஸ்லாம் வராங்க. யார் யாரோலாம், "ஓ நாங்க தீபக்கு சப்போர்ட் பண்றோம்." ஸோ எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, சேனல் வந்து அ தீபக்க வந்து ரன்னரா கூடி ஏன்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு டைட்டில் வின்னர் யாருன்னு. பட் ரன்னர் வந்து தீபக் தான் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருவாங்கன்றது கொஞ்சம் பயமா இருக்குல்ல எனக்கு. பட் பார்ப்போம். சிஸ்டர் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க அந்த பிசிக்கல் டாஸ்க் சொன்னீங்கல்ல,
அது வந்து 100% உண்மை. அப்படி ஏன் பிசிக்கல் டாஸ்க் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, சர்வைவர்னு அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஷோவே இருக்கு. அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷோவே பார்த்தீங்கன்னா, வெறும் பிசிக்கல் டாஸ்க் மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு பிசிக்கல் டாஸ்க் பண்ணி தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அப்ப அந்த ஷோல போய் கலந்துக்கலாம் இவங்க. ஸோ பிக் பாஸ்ன்றது ஆக்சுவலி அதுக்கான ஒரு ஒரு இடம் கிடையாது. பிக் பாஸ்ன்றது வந்து மக்கள் மனசை கவர் பண்றதுக்கு பிடிக்கிற இடம். அது அவங்க எப்படி வேணாலும் கவர் பண்ணலாம். டாஸ்க் பண்ணி கவர் பண்ணலாம், இல்லைன்னா என்டர்டெயின் பண்ணி கவர் பண்ணலாம், என்ன பண்ணி வேணாலும் கவர் பண்ணலாம். ஆனா அது டாஸ்க் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிம்பத்தை செலுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குன்னு தனி வேற ஷோஸ் இருக்கு. நீங்க அதுல போய் கலந்துட்டு மக்கள் மனசை வேணா பிடிங்க. இந்த ஷோ வந்து அதுக்கான ஷோ கிடையாது. Yes, yes. Actually, I agree பண்றேன். I'm ஹாய் ப்ரோ. totally agree on this. நான் ஒரு பாயிண்ட் சொல்லலாங்களா? சொல்லுங்க சிலம்பரசன். சாரி. ஓகே ஓகே. பேசுங்க ப்ரோ. என்ன என்ன ஒரே பாயிண்ட்னா, நிமிஷம் சிலம்பரசன் ப்ரோ. அன்னைக்கு நீங்க நைட் தூங்கிட்டீங்க ஸ்பேஸ்ல. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஓகே ஓகே நான் எனக்கு சரியா தப்பான்னு தெரியல. நீங்க சரவண விக்ரமோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. பேசுங்க ப்ரோ இதா சரி ஓகே. ஃப்ரெண்டு இல்ல சிஸ்டம். எனக்கு டவுட்டா இருந்துச்சு. எனக்கு டவுட்டா இருந்துச்சு. தெரியும் நீங்க பேசிருக்கீங்க. லாஸ்ட் சீசன்ல வந்து ஸ்பேஸ்ல வந்து நீங்க பேசிருக்கீங்க. நான் உங்க வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். நான் 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் ஹோஸ்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு அபியக்கா பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்ல நினைச்சேன், சரவண விக்ரமோட ஃப்ரெண்டு தான்க்கா அவருன்னு சொல்ல நினைச்சேன். பட் அபியக்கா இல்ல. எனக்கு அதை யோசிச்சுட்டே இருந்தேன், கேட்கலாமா வேணாமா. இன்கேஸ் வேற யாரா இருந்தா நம்ம சைடும் சொல்லிட்டான். ஓகேவா? பேசுங்க ப்ரோ, பேசுங்க. ஓகே ப்ரோ. நான் இன்னைக்கு பார்த்தது என்ன அப்படின்னா, நான் எல்லா ஃபேமிலி வீக்கும் வரும்போதும் யாராச்சும் ஒரு 2 பேர் வந்து அவங்க எப்படி வெளியே போர்ட்ரே ஆகுறாங்கன்ட்டு வந்து அந்த ஃபேமிலி கிட்ட வந்து போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தது இந்த சீசன்ல வந்து ஒன்று முத்துக்குமரனை பார்த்தேன், இன்னொன்று ஜாக்லினை பார்த்தேன். எப்படின்னா முத்துக்குமரன் வந்து போயிட்டு அவங்க அந்த ஃபேமிலி வந்து சப்போஸ் வேற யாரையாச்சும் பிடிக்குதுன்னு சொன்னா அவங்களை எப்படி பிடிக்குது உங்களுக்குங்கிற மாதிரி ஒரு அக்ரெஷனை காமிக்கிறாரு. ஜாக்லின் வந்து நான் எப்படி தெரியுதுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு போய் அப்பப்போ உள்ள போயிட்டு வருவாங்க. நான் இன்னைக்கு ஃபுல் 24/7 பார்க்கல ப்ரோ. நான் வந்து இவங்க ஃபேமிலி என்ட்ரி ஆகும்போது பார்த்தேன், தீபக் ஃபேமிலி என்ட்ரி ஆகும்போது பார்த்தேன், மஞ்சரி ஃபேமிலி என்ட்ரி ஆகும்போது பார்த்தேன். அவங்க எக்ஸிட் ஆனது கூட என்னால் பார்க்க முடியல, சின்ஸ் ஐ வாஸ் ஆக்குபைட் இன் சம் அதர் ஒர்க்ஸ். நான் போயிட்டு அதுக்கப்புறம் ரயானோட ஃபேமிலி வந்து எக்ஸிட் ஆனாங்க இல்லைங்களா, அப்போ மட்டும்தான் வந்து பார்த்தேன். அப்போவும் வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள பற்றி அவங்களோட ஃபேமிலி என்ன நினச்சிட்டு இருக்காங்கங்கிற ஜஸ்டிஃபிகேஷனை தான் அங்கேயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஹவுஸ்மேட் வந்து என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க நினச்சி அதுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதையே தான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. முத்துக்குமரனாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், எனக்கு ஜாக்லின் மேலே எனக்கு வந்து இப்பயுமே வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா வைப் பண்ணால் பிடிக்கும் ப்ரோ. இவங்க 2 பேர் வந்து பேசும்போது வந்து எந்த ஒரு நான்சென்ஸான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து பேசவே மாட்டாங்க. அவங்கள புட் டவுன் பண்ணிக்கிட்டு, அதாவது சௌந்தர்யா ஜாக்லினை புட் டவுன் பண்ணிட்டோம், ஜாக்லின் சௌந்தர்யாவை புட் டவுன் பண்ணிட்டோம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு. அதை விட்டுட்டு இப்போ சௌந்தர்யா வந்து ஒரே நிமிஷம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ஜாக்லின் வந்து எந்த இடத்துலயுமே இது பண்ணாத மாதிரி எனக்கு தோணல. ஜாக்லின் வேணா பண்ணிருப்பாங்களே தவிர சௌந்தர்யா எந்த இடத்துலயும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யா ஒரு ஃப்ரெண்டா எந்த இடத்துல கேம் எந்த இடத்துல இது பண்ணிருந்தா வளர்ந்துருப்பாங்க. இல்ல கலாய்க்கிறது சொல்றேன். இப்ப இல்ல ப்ரோ, கலாய்க்கிறது கூட எனக்கு ஜாக்லின் பொண்ணுனா அவங்க சௌந்தர்யா போவாங்க. கலாய்க்கிறதுல கூட அந்த அளவுக்குலாம் ஜாக்லினை கலாய்ச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? பட் ஆனா நீங்க அடிக்கி நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, ஜாக்லின் தான் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ஓவர் லிமிட்டா எந்த இடத்துலயுமே ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்க கூட ஆட் பண்ணிக்கலாமா? முடிச்சிரேன். சின்ன பாயிண்ட் தான். எந்த இடத்துலயுமே வந்து ஜாக்லின் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க நம்மளை விட இவ போய் தனியா தெரிஞ்சிருவாளோ, அந்த ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்கல்ல உள்ள, அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல கூட அவளுக்கு எந்திச்சு போ, அப்படி அவளை போய் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணி தான் அவ வந்து எங்க இவ தனியா தெரிஞ்சிருவாளோன்னு சொல்லி ஜாக்லின் பயப்படுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் தான் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் சௌந்தர்யா எந்த இடத்துலயுமே ஜாக்லினை புல் டவுன் பண்ணி நான் பார்த்தது இல்லை. ராஜுபுர பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ப்ரோ உங்க கூட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் விக்கி ப்ரோ. ப்ரோ என்னன்னா, எப்ப வந்து சௌந்தர்யா வந்து எனக்கு ஜாக்லினை ஓப்பன் நாமினேஷன்ல வந்து நாமினேட் பண்ணாங்களோ அன்னையில இருந்து
அன்னைக்கு ஆரம்பிச்சது தான். ஃபர்ஸ்ட் வந்து ராயனை வச்சு பேசுனாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வச்சு பேசும்போது சௌந்தர்யா வந்து கரெக்டான பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆகுதுடி. நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னோட கேம் அஃபெக்ட் பண்ணுது. அதனால என்னால வந்து ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியல. அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லும்போது, இது நீ வந்து தனியா சொல்ல வேண்டியதானே, ஏன் வந்து நாமினேஷன்ல சொன்ன அப்படின்னு இந்த இந்த மாதிரி அவங்க வந்து எங்கெங்கயோ டாபிக் போகும். அப்ப அவங்க வந்து ஹார்ஷா பேசி ஹர்ட் பண்ணிடுவாங்க சௌந்தர்யாவை. அப்ப சௌந்தர்யா வந்து எதுவுமே பேசாம எந்திரிச்சு வந்துருவாங்க. வந்துட்டு உட்காரும்போது முத்துக்குமாரன் வந்து சைடுல உட்காந்து ஏதோ ஒண்ணு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஒண்ணுங்களா. அதுக்கப்புறம் இது ஜாக்லின் நினைச்சுன்னா அங்கேயே விட்டுருக்கலாம். அதை எடுத்துட்டு எங்க போவாங்கன்னா பெட்ரூம்குள்ள போவாங்க. அங்க வந்து மஞ்சரியும் ரயானும் உட்காந்துருப்பாங்க. அங்கேயும் இதே மேட்ரு வைக்கும்போது அப்போ மஞ்சரியும் ரயான் வந்து ஜாக்லினுக்கு ஆதரவா பேசாம அது வந்து அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீ ஏன் இப்படி வந்து இதைய வந்து சும்மா வந்து வளர்த்துட்டே போறேன்னு பேசும்போது அவளுக்கு அங்க கோவம் வரும். அப்புறம் விட்டுட்டு திருப்பி வந்து வெளியே வந்து என்ன பண்றாங்கன்னா ஜாக்லின் மஞ்சரி உட்காந்து முத்துக்குமரன் முன்னாடி உட்காந்து திருப்பி சௌந்தர்யா பத்தி பைட் பண்றாங்க. அன்னைக்கு பைட் பண்ண ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் அதே சோஃபா அதே கார்னர்ல ட்ரெஸ் கோடு மட்டும்தான் டே பை டே மாறுது தவிர அவங்க பைட் ஒன்னா நிக்கவே இல்லை. அது எப்ப நிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஒருவேளை ஷோ முடிஞ்சு தனியா வந்து மீட்டிங் போட்டு பேசுவாங்க கூட ஆச்சரியப்படுறதுக்குல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு டில் நவ். சரிங்களா. அதனால இந்த பொண்ணு வந்து இந்த ஜாக்லினால என்னோட கேம் வந்து பாதிக்க ஏற்பாடு அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வேலை வச்சது. அதை வச்ச பாவத்துக்காக டெய்லியும் இந்த பொண்ணு கரைச்சு கொட்டிட்டே இருக்காங்க. இன்னொன்னு சரிங்க விடுங்க. அன்னைக்கு வந்து இவ்வளவு விகரமா பேசக்கூடிய ஜாக்லின் இன்னைக்கு வந்து மஞ்சரியோட அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஆஹ் நீங்க நீங்க வந்து அங்க உட்காந்து நீங்க வெளியே அந்த வீடியோஸ் எல்லாம் கட்ட என் பொண்ணு வந்து பொய் சொல்றான்னு நீங்க வந்து பேசியிருக்கீங்க. அதே மாதிரி ஜாக்லினும் வந்து நீங்க வந்து பொய் சொன்னான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க நினைச்சிருந்தா பொய்ன்னு ஆமான்னு ஒத்துக்கல மாட்டாங்க. அவங்க வந்து நேர்மையா இல்ல நான் வந்து பொய்ன்னு சொல்லல, நான் வந்து நடிக்கிறாங்க மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டான். சரிங்களா. சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணணும், நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஷிப் நீ மதிச்சு நான் என்ன பண்ணணும், நீ சௌந்தர்யா கூப்பிட்டு என்ன விஷயம் நீ வந்து அங்க கிளியர் பண்ணிருக்கணும். நீ என்ன பண்ற, திருப்பி நீ வந்து முத்துக்குமாரன் கூட உட்காந்து மஞ்சள் உட்காந்து பத்தி ரொம்ப மோசமா வைக்கிறேன். இப்ப அந்த இடத்துல பவித்ரா வந்து அங்க அங்க வந்து இருந்தாங்க. இந்த பிரச்சனை வந்து என்னன்னே வந்து பவித்ராக்கு தெரியல. ஆனா அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சொல்லி, ஏன்னா இப்ப மஞ்சளோட அம்மா வேற வந்து சொல்லிவிட்டாங்களா, அதை நினைச்சிட்டு பவித்ரா என்ன நினைச்சு, ஓ சௌந்தர்யா வந்து தப்பா வந்து பின்னாடி வந்து இந்த நல்ல விதமா பேசிட்டு பின்னாடி வந்து இந்த தப்பா பேசுறாங்கன்னு பவித்ராவோட மைண்ட்ல வந்து யூஸ் ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம், நீதான். இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து முடிக்க வேண்டிய விஷயத்த நீ திருப்பி 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 பேசி பேசி என்ன பண்றனா, நீதான் வந்து அதை வந்து க்ரோ பண்ணிட்டே இருக்க. அப்ப அந்த இடத்துல வன்மம் யாருக்கு இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த பொண்ணுக்கு கிடையாது. இந்த பொண்ணு வந்து ஒரு பேசி விட்டுருச்சு. அது பாட்டுல அது என்னமோ பண்ணிட்டு இருக்கு, வைப் பண்ணுது, ஏதோ ஒரு பாட்டு பாடு இது பண்ணுது. பட் உனக்கு வேற கண்டென்ட் இல்லைன்னு பாவத்துக்கா நீ கேமரா நீ வந்து திருப்பி 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 ரெஜிஸ்டர் பண்ணினா அப்ப பாக்குற மக்களுக்கு என்ன ஆகும், ஃபேன்ஸுக்கு என்ன ஆகும், காண்டுதான் ஆகும். அதைத்தான் இப்ப ஜாக்லின் பண்ணிட்டு இருக்கு. ப்ரோ ப்ரோ பேசுங்க ப்ரோ, பேசுங்க ப்ரோ. யா ப்ரோ ப்ரோ யா ப்ரோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு 100% பாயிண்ட் அக்ரி மட்டும் நான் வித் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. சிவகாந்தி. இது வந்து நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, முத்துக்குமரனும் அதுக்கப்புறம் ஜாக்லினும் ஒரு ஒரு ஃபேமிலி கிட்டயும் போய் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து, அத வந்து ஒரு டைப் ஆஃப் இன்செக்யூரிட்டியா பார்க்குறேன். என்ன அப்படின்னா வந்து, அவங்க வந்து அவங்களோட கேம்ல வந்து அவங்களுக்கே ஆக்சுவலி கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஸோ, அதனால மக்கள் வந்து அத வந்து எப்படி வந்து அத வரவேற்றிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா வந்து அத அத அவங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது வந்து, அவங்க சௌந்தர்யா பத்தி சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு இன்செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் அவ மேல இருக்க ஜெலஸியோட வெளிப்பாடா தான் நான் அத பார்க்குறேன். அதனால தான் அவங்க வந்து திருப்பி அவள எப்படி அந்த மாரி ஒரு மக்கள் எப்படி இந்த மாரி கண்டஸ்டன்ட்ட சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவள புட் டவுன் பண்றதுக்கு, திருப்பி அவள பத்தி எங்கேயாவது நெகட்டிவா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு, திருப்பி ஏன்னா இவ்ளோ நாளா அவள பத்தி நெகட்டிவா நெறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியுமே, மக்களுக்கு அவள எப்படி புடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வன்மம் இருக்கு. ஸோ அந்த வன்மத்த திருப்பி கக்குறாங்க. ஆனா சௌந்தர்யாக்கு வந்து அவங்க பண்ற கன்டென்ட் மேல அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதனால தான் அவங்க யார்கிட்டயுமே போயிட்டு, "நான் எப்படி தெரியிறேன்? நான் எப்படி பார்க்குறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது அந்த அந்த டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்க அவங்க பண்ற கன்டென்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுல வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. பட் இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க பண்றது ஏதோ ஒரு இடத்துல தப்புன்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுறாங்க. ஸோ அந்த அந்த பயத்த கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த மாரி கேட்கறாங்க. ஸோ அதுதான் நான் அத வந்து ஒரு இன்செக்யூரிட்டியா நான் பார்க்குறேன். நீங்க ப்ரோ பேசுங்க ப்ரோ. அப்படிதான் ப்ரோ நானும் பார்க்குறேன் ப்ரோ. நான் அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல. என்ன இங்க அப்படின்னா, நான் வேணா இந்த வேர்டை வந்து கொஞ்சம் மாத்தி சொல்றேன் பாருங்க ப்ரோ. அப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஜாக்லின் என்ன பண்றாங்க அப்படின்னா,
சௌந்தர்யா கிட்ட டைரக்டா பேசாம பின்னாடியும் போய் பேசுறாங்க. பட் ஆனா சௌந்தர்யா வந்து டைரக்டா மட்டும்தான் பேசுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் இவ்வளவுதான் ப்ரோ. இதுல சௌந்தர்யா வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க. கண்டென்ட் இந்த சென்ஸ் இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த கியூட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாதான் கண்டென்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதை மட்டுமா ப்ரோ அவங்க பண்ணாங்க? எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க ஆடியன்ஸை. யாரோட கேன் ஸ்பேஸ் ப்ரோ அதிகமா இருக்குது 24/7ல? இதை எடுத்தாலும் சரி, ஜாக்லின் வெர்சஸ் சவுண்ட் எடுத்தாலும் சவுண்டோட கேன் ஸ்பேஸ் தான் அதிகமா இருக்கும். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பிக் பாஸ் டீம்ல வந்து சௌந்தர்யாக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? அதையும் என்னால எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி வந்து முத்துக்குமரன் வெர்சஸ் சௌந்தர்யா எடுத்தாலும் சௌந்தர்யாவோட கேன் ஸ்பேஸ் தான் அதிகமா இருக்கும். முத்துக்குமரோட கேன் ஸ்பேஸ் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா, அவன் வெறும் பேசிட்டு மட்டும்தான் இருப்பான். பேசுறதை தவிர வேற என்ன டேலண்ட் ப்ரோ முத்து கிட்ட இருக்கு? இல்ல, அவர் இன்னைக்கு இந்த ஃபேமிலி வந்த ரவுண்ட்ல கூட அவர் பேசிட்டு மட்டும்தான் இருந்தாரு. அது என்ன பேசினாரு? சூப்பர்ப்பா, நீங்க இப்படி இருக்கணும், நாங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் பேசினாரு. தீபக் ஃபேமிலி வந்துட்டு போனாங்க இல்ல ப்ரோ, நான் ஒரு 1 hour வந்து லைவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் ப்ரோ. அந்த 1 hour வந்து முத்து வந்து தீபக் கிட்ட உட்காந்து, சார் சூப்பர் சார், சார் சூப்பர் சார், இந்த ஒரு டைலாக் தான், இதையே அவ்வளோ மாடுலேஷன்ல வந்து பேசியிருப்பாருன்னு மட்டும் போய் பாருங்க. மேபி அந்த 24/7 எங்கேயாச்சும் அவைலபிளாக இருந்தால் அதை போய் பாருங்க. அதை மட்டும்தான் பேசியிருப்பாரு. என்னன்னா, உங்க ஒய்ஃப் அண்ணி சூப்பராக பண்ணாங்க சார், சூப்பராக பேசினாங்க சார். இந்த ஒரு டைலாக் தான் ஃபர்ஸ்ட் டைலாக்காக வரும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே டெவலப் பண்ணிட்டே போவார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பேச்சை வந்து எடுத்துட்டு போக முடியும். இப்போ என்னால் அந்த மாதிரி முடியாது ப்ரோ. இப்போ எனக்கு வந்து அங்கங்கே பிரேக் ஆகும். அதே மாதிரி தான் வந்து அதே மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் இப்போ கரெக்டாக அதே மாதிரி தான் பேசணும்னு இல்லை. என்ன நினைக்கிறோங்கிறது நீ பேசிட்டனா அதோட முடிஞ்சிருச்சு. அதை திரும்பி சொன்னால் வந்து, இப்போ நானே இதை திரும்பி சொன்னால் உங்களுக்கு போர் தான் அடிக்கும். ஓகே ப்ரோ, ஒரு நிமிஷம் வருங்க. இன்னும் இந்த இளவரசி ஹேண்டைஸ் பண்ணிக்கோங்க, அவங்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் பேசுவாங்க. நான் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ரோ. இளவரசி ப்ரோ பேசுங்க ப்ரோ. இந்த இதுவே ஃபேமிலி ரவுண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. யார் வரப்போகிறாங்க, அந்த யார் வந்து உள்ளே வந்து அந்த இவங்கள்ட்ட இன்னைக்கு ராயன்ட்ட அவங்க சிஸ்டர் பேசின ரொம்ப மெச்சூராக இருந்தது. எப்படின்னா, இவங்க வந்து ஓரளவுக்கு பாயிண்ட் கொடுக்கணும், நான் ரொம்ப பயமுறுத்திடக்கூடாது, வெளியில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லணும், ஆனால் வந்து ரொம்பவும் ரொம்ப கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது, அதே சமயம் கரெக்ஷனுக்கு சில பாயிண்ட்டும் கொடுக்கணும். உள்ள ஓரளவுக்கு எல்லாருமே உனக்கு அகெயின்ஸ்ட்னு சொன்னாலும் பயந்து போயிடுவாங்க. அதாவது ஒரு ரொம்ப மெச்சூராக கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா இவங்க கொஞ்சம் பயமுறுத்தினா உள்ளே இருக்கிறவங்க இன்னும் பயந்து போயிடுவோம் ஆக்சுவலாக. அதே சமயத்தில் கரெக்டான பாயிண்ட்ஸ் சொல்லணும். அது வந்து இந்த இந்த டைமில் யார் உள்ளே போய் என்ன கரெக்டாக சொல்கிறாங்களோ அதை எப்படி அந்த ராயனோ இல்லாட்டா யாரோ எப்படி எடுத்துக்க போகிறாங்களோ, அது அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக. அது ராயனே கரெக்டாக எப்படி எடுத்துட்டான், வெளியில் நடிக்கிறானா, இன்னும் பேசுறதுக்கே பயப்படுறானா, இப்போ ஜாக்லின்ட்டே நேராக வந்து சொல்லாமல் அவன் பாட்டில் மழுப்பிட்டு இருக்கானா, ஒரு மாதிரி டிப்ளமேட் மாதிரி இருக்கானா, அதே மாதிரி கரெக்டாக ட்ராவல் பண்ண போகிறானா, இன்னைக்கு இது மாதிரி ஓப்பனாக உடச்சி விட்டா சரியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா, கரெக்டாக என்ன பண்ணுறானே தெரியாமல் இருக்கு. பட் அட் த எண்ட் he does not want to open, அதாவது வாயை திறந்து தைரியமா அடிச்சு விளையாடுறதுக்கு அவ்வளோவா தைரியம் இல்லாம ஒரு மாதிரி இருக்க போறான், ஓப்பன் அவுட் ஆக போறானாங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த தீபக்கோட ஒய்ஃபே அவங்களே அடுத்த பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற மாதிரி கிட்டத்தட்ட அவங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணி டோட்டலா ராயனையும் மார்க் பண்ணி இதெல்லாம் எப்படி கரெக்டா இருக்கும், அவன் எப்படி நடக்கிறான், அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணினதே அது எப்படி அக்செப்டபுளாக இருக்குது, எப்படி அவங்க பண்ணாங்க, அவங்க விஜய் டிவிலேயே ப்ரொடியூசராகவோ
இன்னும் வேலை செஞ்சுருக்காங்க, மீடியா நாலேஜ் இருக்குது, இது எப்படி ஆடியன்ஸ்கிட்ட போகும்னு தெரியும். தெரிஞ்சும் வந்து கிட்டத்தட்ட 2, 3 என்ன கண்டஸ்டண்ட்டை நல்லவங்களோ கெட்டவங்களோ ஏதோ ஒரு டமால் டுமில்னு பண்ணிட்டு டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டு ஏற்கனவே கண்டென்ட் கொடுக்க பயந்துட்டு இருக்காங்க உள்ளே இருக்கிறவங்க. இவங்க வந்து இன்னும் நிறைய பேரை சைலன்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு யார் ஸ்பெஷிப்பக்கோட ஒய்ஃப் வந்து இது பண்ணினது எப்படின்னு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் வந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பேர் என்ன சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. நெகட்டிவாக பெருசாக யாருமே சொல்லாதது வந்து ஒரு இது இருக்குது. எனக்கு ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறேன். ராணாவோட அம்மா எப்போ வர போகிறாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க. இன்னைக்கு போயிருப்பாங்க சார், இன்னைக்கு போயிருக்காங்க, நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அவங்க அவங்க இன்னைக்கு அதாவது இன்னைக்கு போயிருக்க ஃபேமிலி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேமிலி போயிருக்காங்க, ராணா ஃபேமிலி போயிருக்காங்க, பவித்ரா ஃபேமிலி போயிருக்காங்க. இன்னொரு ஃபேமிலி யாரு? ஐ திங்க் அன்சிதா. அன்ஷிதா. இல்ல ஜெஃப்ரி ப்ரோ, ஜெஃப்ரி ஃபேமிலி. ஜெஃப்ரியா? ஆமா ப்ரோ. 4 பேர் போயிருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். இது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. இது பார்த்தா அவங்க 3வது வாரம் 4வது வாரமே வந்திருந்தா இது கண்டென்ட் இவ்வளோ லோ புவராக இருந்ததுக்கு ஏதாவது ஃபேமிலி போயிருந்தா கூட ப்ரோவோக் பண்ணி இன்னும் கொஞ்சம் 5வது வாரம் போயிருந்தா கூட பெட்டராக இருந்திருக்கும் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இந்த இவங்க போகிறது வந்து கொஞ்சம் ப்ரோவோக் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ப்ளே கொண்டு வருதான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. அதுதான் ஆக்சுவலாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கார்த்தி பேசுங்க, அதுக்கப்புறம் ஆஸ்புரோ பேசுங்க. அதான் ப்ரோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாரும் 24/7 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து சவுண்டு தான். அதான் ப்ரோ, சவுண்டுக்கு தான் சப்போர்ட்டிவாக வந்து பேசியிருப்பாங்க ஃபேமிலி ஃபுல்லாமே வந்து. அதான் ப்ரோ, எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஒன்னொரு எபிசோடு பார்த்துருப்பாங்க. நம்ம பேசுறதுல ஒன்றும் இல்லை, அந்த நமக்கு அகைன்ஸ்டாக ட்வீட் போடுறவங்கலாம் ஃபுல்லாக உள்ளே இழுத்து போட்டிங்கன்னா ஸ்பேஸில் அவங்கள போட்டு நான் ஆல்ரெடி அடிச்சோமா, நம்ம தூங்கணுமா இல்லாமல் நம்ம பேசுறது நமக்கு தெரியும். ஓகே சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த வேண்டாம். ஏன்னா நம்ம யாரை பத்தியும் எந்த ஒரு ரிவ்யூவர் பத்தி நம்ம பேச தேவையில்ல. ஓகேவா? அது அவங்களோட ரிவ்யூவர் இல்ல ப்ரோ, ரிவ்யூன்றது வேற ப்ரோ. அதான் ப்ரோ, எனக்கு புரியுது. ரிவ்யூ பண்றவங்க வேறவங்க. அதான் ப்ரோ, நமக்கு தெரியும் சவுண்ட். சொல்லுங்க ப்ரோ. இது வந்து நாங்க ஸ்பேஸ்ல வந்து நாங்க ஆல்ரெடி 2 டேஸா ரூல்ஸ் போட்டோம். நீங்க ஸ்பேஸ்க்கு வரதுனால தெரியல. ஐயோ ஆமா ப்ரோ, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் ப்ரோ. அல்ல, அதனால வந்து யாரை எந்த ஒரு ரிவ்யூரை பத்தியோ இல்லை ஏதோ ஒரு ட்வீட்டை பத்தியோ எதை பத்தியும் பேச வேண்டாம். ஒன்லி சவுண்டை பத்தி. ஏன்னா வர்றது இருக்க போறதே 25 days தான். ஸோ அங்க இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அதை பத்தி மட்டும் பேசுவோம். சௌந்தர்யாவோட பாசிட்டிவ் மட்டும் தான் பேசணுன்ற மாதிரி நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். பாசிட்டிவ்னா நம்ம ஹாப்பி தான் ப்ரோ. வேற யாரா இருந்தா பேசுற மாதிரி இருந்தா ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ஆஸ்புரோ பேசுங்க ப்ரோ. ஆக்சுவலி நான் வேற பாயிண்ட் பேச வந்தேன். பட் இளவரசு அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்க்கு நான் ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து அந்த மார்க்கிங் சொன்னார்ல, சௌந்தர்யாவை தவிர்த்து அந்த வீக்ல வேற யார் பண்ணாலுமே அந்த மார்க்கிங் ஆக்சுவலி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா விஜேஎஸ் முன்னாடியே 2 வாட்டி வந்து 2 வாட்டி இல்லை 3 வாட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஜே ஆனந்தி வந்து 2 வாட்டி பண்ணாங்க. அவங்க வந்து ஆக்டிங் பண்ணாங்க ஓகே, பட் வாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு மிமிக் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் வாய்ஸை வந்து ஒரு மாதிரி கலாச்சி பண்ணாங்க. அது எல்லாருமே சாஃப்டா எடுத்துக்கிட்டாங்க, அது வேற விஷயம். இப்போ முத்துமே வந்து அதை வந்து ஒரு வாட்டி பண்ணிட்டாரு. அவன் நிறைய பேர் வந்து அந்த மார்க்கிங் வந்து அப்புறம் ஒரு நைட் செஷன் ஃபுல்லா ஜெஃப்ரி அதுக்கப்புறம் விஷால் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அது ஒரு வாட்டி கூட வான் பண்ணல. இது வரைக்கும் சௌந்தர்யா பண்ணதை மட்டும்தான் வந்து போஸ்ட் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. மற்ற யார் பண்ணதையுமே அட்ரஸ் பண்ணல. அதனால இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வந்து சௌந்தர்யா பண்ணா மட்டும் தான் தப்பு. மற்ற யார் பண்ணாலுமே அது வந்து ஃபன்னா எடுத்துக்கணும். அதுதான் வந்து இந்த சேனலோட டிசிஷன் நினைக்கிறேன். இப்போ என்னோட பாயிண்ட் வரேன். என்ன அப்படின்னா வந்து மோஸ்டா இது வரைக்கும் நான் பார்த்த சீசன்ஸ்ல வந்து மோஸ்டா இந்த ஃபேமிலி வீக்குன்னு வரும்போது வந்து எப்பவுமே அந்த வின்னர் மெட்டீரியல் ஒருத்தர் இருப்பாங்களா, மோஸ்ட்லி அந்த சீசனோட வின்னர் யார் இருந்திருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த ஃபேமிலி வீக்ல ரொம்ப ஹைலைட்டா தெரிவாங்க. சில ஃபேமிலிஸ் வந்து ரொம்பவே ஹைலைட்டா தெரிஞ்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. பட் அதை தவிர்த்து யார் ரொம்ப ஹைலைட்டா தெரிவாங்க அப்படின்னா இந்த வின்னிங் கண்டென்ட்ல இருக்கவங்களுக்கு தான். அவங்களுக்கு அந்த வீக்ல வந்து 2 கண்டென்ட்டுமே வரும். ஒன்று வந்து பாசிட்டிவா வரும். என்ன அப்படின்னா அந்த வர ஒரு ஃபேமிலியுமே எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு வரும். இன்னொன்று எப்படி வரும்னா வந்து நீங்க இதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க கிட்ட வந்து இனிமேல் வந்து எங்களை போட்டு அடிக்காதீங்க, கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஃபேமிலிஸே ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து அந்த தேர்டு பார்ட்டி இல்லைனாலுமே தேர்டு பார்ட்டி இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி சௌந்தர்யா யார்கிட்டயுமே அகெயின்ஸ்டா போல, எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணி வன்மம் ஈகோவே இல்லாம ஒரு கடந்த இருக்கிற ஒரே ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட் அங்க உள்ள அவங்க தான். பட்
வந்த எல்லா ஃபேமிலிஸுமே வந்து சௌந்தர்யா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் அவ மேல வந்து சில இடத்துல அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எபிசோட ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து சௌந்தர்யா தான் இருந்தாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அவங்க தான் வின்னர்னே அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து நம்ம நிறைய சீசன்ல பார்த்துருக்கோம். முக்கால்வாசி வெளில எவிக்ட் ஆகிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து யாரு வின்னரோ அவங்க மேலதான் வந்து ஃபுல்லா வன்மம் இருக்கும். அப்புறம் வர ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து யாரோ அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இந்த சீசன்லயும் வந்து அப்படியே நடக்குது. இவங்க யார் வின்னர் ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ அவங்கள பத்தி ஒரு ஃபேமிலி கூட வந்து பாசிட்டிவா பேசல. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடே வந்து சௌந்தர்யாக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சூப்பர் ப்ரோ, செம்மையா பேசுறீங்க. இந்த ஜாக்லினோட இது வந்து அந்த அதாவது இவங்க இப்படி அதாவது என்னன்னா ராயன் கிட்ட இன்னைக்கு கூட அவங்க பேக் பைக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சௌந்தர்யா பத்தி. பட் வந்து நான் ராயன் கிட்ட வந்து அந்த டிஸ்கஷன் பண்ணது 1 ஹவர்ல வரல. ஆக்சுவலாக நான் 1 ஹவர்ல வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 1 ஹவர்ல வரல. பட் என்னன்னா நான் எங்கேயுமே சௌந்தர்யா வந்து விட்டு கொடுத்து பேசினது இல்லை, நான் சௌந்தர்யாக்காக இது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ராயன் கிட்ட ஓவரா பேசிட்டு இருந்தாங்க. பட் அது தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களா இல்ல உருட்டிட்டு இருக்காங்க, அது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுது ப்ரோ. அது நீங்க பாத்தீங்களா ஆஸ் ப்ரோ நீங்க அந்த இது? நான் ஆக்சுவலி அந்த கண்டென்ட் ஃபுல்லா பார்க்கல ப்ரோ. பட் ஆனா அது சொன்னதே வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் வந்து கன்ஃபார்ம் இப்பயே நான் சொல்றேன் அது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சௌந்தர்யாவை வந்து அந்த வீட்ல வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு முதுகுல அடிச்ச ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்சுவலி ஜாக்லின் தான். அது முன்னாடி வேற ஒரு ஸ்பேஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ஆனா அது அவங்க தான். ஏன்னா வந்து சௌந்தர்யாக்கு வந்து ஒரு 2 இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா வந்து அந்த வீடு எனக்கு வந்து பாய்ஸ் vs கேர்ள்ஸ்ல வந்து அந்த பாய்ஸ் டீம் சைடு வந்து போகணும்னு வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. அப்பயும் ஜாக்லின் இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற கேர்ள்ஸ் கிட்டயுமே இவங்க பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த என்எஃப்பி பாஸ் கேட்கும் போதுமே வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாட்டி கூட வந்து சௌந்தர்யாக்கு சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு கிராசரி டாஸ்க்கு நான் போய் ஒரு கிராசரி கலெக்ட் பண்றேன்னு சொல்லும் போதுமே இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா இல்லாத நேரத்துல அவங்கள டிஃபெண்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யாவே அந்த வீட்டுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க. அந்த அகேன்ஸ்டா இருக்க கூட்டத்துல ஜாக்லினும் ஒருத்தவங்கள தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அந்த வீட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சௌந்தர்யா ஃப்ரெண்டான ஒரே பர்சனே ஜாக்லின் மட்டும் தான். வேற யாருமே வந்து ஃப்ரெண்ட் ஆகல. செகண்ட் வீக்ல அவங்க போயிட்டாலுமே அவங்கள பத்தி நிறைய நெகட்டிவா பேசினது அவங்க தான். அந்த டைம்ல வந்து சௌந்தர்யா வந்து ஜாக்லினை பத்தி அவ்வளவு பெருசா நெகட்டிவா பேசல. ஸோ அதனால வந்து சௌந்தர்யா ஜாக்லின் பேக் பைட் பண்ணலன்னு சொன்னதே வந்து ஒரு பெரிய ஒரு பொய்யா தான் நான் பாக்குறேன். ஒன்னே ஒன்று நான் ஆட் பண்ணோம். என்னன்னா இவங்க சூஸ் பண்ற டார்கெட் எப்படி இருக்கும்னா சாட்ச்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும், எல்லாரும் ஒதுக்குவாங்க. இவங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க அவங்கள, அதாவது அவங்க கஸ்டடியில் கொண்டு வர மாதிரி கொண்டு வச்சுப்பாங்க. அப்புறம் அந்த ஏதோ ஒன்று பேசி 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 ஒரு மாதிரி தன் பக்கம் திருப்புற மாதிரி திருப்பின்றுவாங்க ஆக்சுவலாக. அது அப்புறம் அவங்க அதுலேருந்து வெளியிலேயே வர முடியாது. இன்னைக்கு ஆக்சுவலாக சௌந்தர்யாவே ஏதோ பேசும்போது 3 மணி நேரம் முடிஞ்சாச்சும்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா 3 ஹவர்ஸ் போயிருக்கும் போல இருக்கு ராயனுக்கும் இது இப்போ யாருக்கும். அவங்க ஏதோ எவ்வளோ 2 ஹவர்ஸா 3 ஹவர்ஸா தெரியல, பட் பேசிட்டே இருப்பாங்க. கரெக்டாக சிலதெல்லாம் விழுந்தது, ஆனால் கரெக்டாக விழலை. ஆக்சுவலாக அவங்க என்ன பேசுகிறாங்க அவ்வளோ நேரம் பேச என்ன இருக்குன்னு தெரியல. பட் ஏதோ ராயனே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இவங்க நல்லவங்களா அவங்க அக்கா நல்லவங்களாங்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. அது கரெக்டாக புரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஏதோ ஒரு அந்த பிரெயின் வாஷிங்கா இல்லட்டா அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது ஆக்சுவலாக. இவனுக்கு ஒருவேளை அவங்க வெளியிலேருந்து இருக்கிறவங்க சிஸ்டருங்கிற ஆங்கிளில் பார்த்துருப்பாங்க. உள்ள நம்மளுக்கு தான் கஷ்டம் தெரியும், அந்த ஆங்கிளில் அவங்க சிஸ்டர் பார்க்கலையோங்கிற அளவுக்கு ஏதோ ஒன்றத்தை பண்ணி பாவம் உள்ள இந்த உள்ள இருக்கிற காம்படிஷன்லேயே அவங்களே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக அது கிட்டத்தட்ட அந்த கிளேடியேட்டருங்கிற படத்துலேயே வரும் ஆக்சுவலாக. அவன் வந்து அந்த இவன் வந்து ஆக்சுவலாக கட்டி பிடிச்சி அப்பாவையே வந்து இது பண்ணிடுவான். இந்த பக்கம் பார்த்தா அவன் ஏதோ கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக இது அழுத்தத்தில் அவன் ஆக்சுவலாக மர்டர் பண்ணியிருப்பான் அவங்க ஃபாதரையே. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி சீன் தான். அது பார்க்குற ஆங்கிளில் பார்த்தா கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே மாட்டின் இருக்கிறவனுக்கு மூச்சு விட முடியாது, அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இல்ல ஆக்சுவலா வந்து அந்த ராயனோட சிஸ்டர் வந்து சொல்ல வந்த பாயிண்டா சொல்லியிருக்காங்க. பட் அத வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது பயம் தப்பா போயிடுமோ? ஏன்னா அவங்களுக்கு வந்து இது அது புதுசா கன்வே பண்றதுனால அதே நேரத்துல தம்பியை சேஃப்கார்ட் பண்ணணும். பட் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்டே சொல்லணுன்ற மாதிரி நிறைய இடத்துல யோசிச்சு யோசிச்சு பேசுன மாதிரி தெரிஞ்சு எனக்கே பயங்கரமா யோசிச்சு யோசிச்சு பேசுனாங்க. நம்ம சொல்றது கரெக்டா தப்பா? ஆனா ஒரு பாயிண்ட் இதெல்லாம் சொல்லணுன்றத நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் இதை எந்த விதத்துல கன்வே பண்ணணுன்றதையும் கரெக்டா இது பண்ணியிருக்காங்க. பட் அதை தைரியமா சொல்லியிருக்கலாம்.
பட் அந்த இடத்துல வந்து எங்க நம்ம ஏதாவது சொல்லி தப்பா போயிடுமோன்றது. ஏன்னா ஃபுல்லா கேமரா இருக்குன்றது அவங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் உள்ளுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பயங்கரமா யோசிச்சு யோசிச்சு தான் ஒவ்வொரு வார்த்தையுமே தெளிவா யோசிச்சு யோசிச்சு தான் சொன்ன மாரி கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் 24/7 பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா அவங்க சொல்ல வந்த பாயிண்ட் வந்து அதாவது ஜாக்லின் வந்து உன் கேம கெடுக்குறா. பட் நீ வந்து சௌந்தர்யா கேம் இது பண்றன்றதெல்லாம் அத கரெக்ட்டா இது பண்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அவங்க அதாவது ஓரளவுக்கு இவனுக்கு ஒரு எல்லாரும் இவனுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. பட் இவங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. பட் ஸ்பாயில் ஆகுது. அதை கன்வே பண்ண வந்தாங்க. ம். நீ இவங்களோட சேர்ந்தா உன்னோட கேம் ஸ்பாயில் ஆகுது. நீயே விசிபிளா இல்ல. நீ இன்விசிபிள் ஆயிடுற. உன்னோட ட்ரூ செல்ஃப் வெளியில வரணும்னா நீ இவங்கள்ட்ட இருந்து விலகி வரணுங்கிறது தான் அவங்களோட மெயின் பாயிண்ட். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு பயமுறுத்தாம சொல்லணும். நீ நல்லா தான் விளையாடுற. பட் இவங்க ம். 2 பேரை அவாய்ட் பண்ணு. இது 2 தான் மெயின் ம். பாயிண்ட் ஆக்சுவலா. ஒரு அவனையும் பயமுறுத்தாம அதே சமயம் இவங்கள்ட்ட இருந்து வெளியில வரணுங்கிறத எவ்வளவு கரெக்டா சொல்ல முடியுமோ அவங்க சொன்னாங்கங்கிறது கரெக்ட் தான் ஆக்சுவலா. இவனும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடியவன் தான். பட் இம்மிடியேட்டா வெளியில வந்து அவன் ஓரத்திலேயே இன்னைக்கு நைட் பூரா யாரோட பேசாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஏன் இவ்வளவு பேசினா அதெல்லாம் தான் கரெக்டா புரியல ஆக்சுவலா. அது ஒரு ஆஸ்பெக்ட் தான் புரியல ஆக்சுவலா. கன்ஃபியூசிங்கா இருக்கு. அவங்க சிஸ்டர் இன்னொன்னு சொன்னாங்க. அதாவது வெளியில வந்து உனக்கு வந்து அதாவது நம்ம ஸ்பேஸ்ல கூட நெறைய டைம் பேசியிருக்கோம். என்ன இவன் எப்ப பார்த்தாலும் ஜாக்லின் சவுண்டுல இவங்க 2 பேர் கூடயே இருக்கான். மத்த யார் கூடயும் பேச மாட்றான் அப்படின்ற மாரி நம்மளே ஸ்பேஸ்ல நெறைய டைம் பேசியிருக்கோம். அதெல்லாம் சூப்பரா கன்வே பண்ண மாரி தெரிஞ்சுச்சு. இவங்க 2 பேரை விட்டுட்டு நேத்து வெளிய வந்து இது பண்ணு. ஏன்னா என்ன நம்ம பார்க்குறோமோ அததான் அவங்க கன்வே பண்ண மாரி தெரிஞ்சுச்சு. ஸோ இத இவங்களையும் தாண்டி மத்தவங்களும் இருக்காங்க. மத்தவங்ககிட்டயும் பேசு. தீபக் இருக்காங்க. மத்த எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற மாரி நீ இவங்க எல்லார்கிட்டயுமே பேசு. ஜாக்லின்னால உன் கேம் ஸ்பாயில் ஆகுது. ஓப்பனா அவங்க சொல்லிட்டாங்க. அத தெளிவா சொன்னாங்க. அதே மாரி சவுண்ட் கேம் உன்னால ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கரெக்ட். இத வந்து நீ இது பண்ணிக்கோ. நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சூப்பரா பட் சொன்னாங்க உண்மையிலேயே. பட் இவனோட என்விரான்மெண்ட்டே எப்படி இருக்குன்னு தெரியல. இவன் ஆக்சுவலா விஜய் சேதுபதிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். நான் அங்க இவன்ட்ட பேச போனா இவனை குழந்தைன்னு கூப்பிடுறான். அதாவது யாரு விஷால் வந்து குழந்தை நீ அப்படின்னு சொல்லியிருக்கான்னு. பட் இவன் மற்ற இடத்துல சரியில்லை. இவனுக்கு ரிசப்ஷன் சொல்லிட்டு இங்கே தங்கிட்டானா, இல்லாட்டா இவன் ஏன் வந்து அவ்வளோவா வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இப்போ இந்த கடைசியில அந்த 3 டேஸ்ல அலையன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசும்போது கூட முத்து அவங்க ஒரு சமயம் ஒரு கன்ஃபரன்டேஷன் மாதிரி வரும் ஆக்சுவலா. அப்போ முத்துவும் ஜாக்குமே சேர்ந்து இவனை ஒரு புள்ளி பண்ற மாதிரி பண்ணுவாங்க. இவன் கேட்பான் கரெக்டா. நீங்க இதை வந்து எல்லாம் கேம் முடிஞ்ச உடனே நீங்க வந்து சொல்றீங்களே, இதை முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன். அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து இவனை கிட்டத்தட்ட சைட் லைன் பண்ற மாதிரி அவ்வளோ இதுவா கொடுக்காத மாதிரி 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. இவன் வெளியில போனா வேற இடத்துல பிரச்சனை வருதுன்னு தான் இங்க நின்னுட்டானா, இல்லாட்டா இவனோட இதுவே ஏதோ ஒரு லிமிட்டேஷன் இவனுக்கு இருக்கு ஆக்சுவலா. அந்த லிமிட்டேஷன் கரெக்டா புரியல. அதாவது ஏன் அவன் வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இவனும் ஜெஃப்ரியும் இவனுக்கு அகேன்ஸ்டா இருப்போம். ராணுவும் இவனுக்கு அகேன்ஸ்டா இருப்போம். என்னன்னு கரெக்டா அது ஒரு புரியாம இருக்கு ஆக்சுவலா. ஏன் அவன் வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இல்லாட்டா உள்ள பிக் பாஸ்லயே அப்படிதான் இருக்குமா? 2-3 பேரோட தான் இருக்க முடியுமான்னு தெரியல. மற்ற கேம்லாம் பார்த்தா எல்லாரும் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா, இல்லாட்டா எல்லாருக்குமே 2-3 பேர் தான் இருந்தாங்களா? அது கரெக்டா அதை பார்க்கணும் ஆக்சுவலா. அது ஒரு புரியாத இது ஆக்சுவலா அந்த ஆஸ்பெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு ஒரே ப்ரோ ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க இருக்குங்க. கேட்டீங்களா? ஒரே நிமிஷம். நான் விக்னேஷ் கிட்ட ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஆஸ்புரா பேசுங்க. அதுக்கப்புறம் நரசிம்மா ப்ரோ பேசுங்க. அதுக்கப்புறம் சிலம்பரசன் பேசுங்க. ஓகே, ஆஸ்புரா பேசுங்க. ப்ரோ இப்போ இந்த இவங்க ஆக்சுவலி இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் போறாங்கல்ல, அவங்க கிட்ட சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்க டைரக்டா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஆனா வந்து நீங்க இந்த மாதிரி இன்டைரக்டா சொல்லலாம் அப்படின்னு ப்ராபப்ளி என்ன இன்ஃபர்மேஷன் போகுமா? ஏன்னா இப்ப நீங்க அந்த இது கேட்டீங்களா, அந்த சௌந்தர்யா அது டைரக்டா அந்த ஜாக்லின் சௌந்தர்யா பத்தி ரொம்ப டைரக்டா அப்ரோச் பண்ணிருக்கலாம். ஆனா கொஞ்சம் லைட்டா இன்டைரக்டா அப்ரோச் பண்ண மாதிரி அவங்க சொல்லிருப்பாங்க. சொன்னீங்களா? கண்டிப்பா அது அந்த மாதிரி கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் சொல்லிருப்பாங்க ப்ரோ. ஏதாவது ரொம்பயும் நீங்க இது பண்ணாதீங்க. ஏன்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உங்க தம்பி கேமையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. மத்தவங்க கேமையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ உங்க தம்பிக்கு ஹிண்ட் கொடுக்கணும்னா இவங்க இந்த மாதிரி நான் ஹிண்ட் கொடுக்கலாமான்னு கூட அட்வைஸ் இவங்க கேட்டிருப்பாங்களா இருக்கும் ஒப்பீனியன். அதாவது இப்போ நீங்களே உள்ள போறீங்க ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து சௌந்தர்யாவுக்காக நீங்க ஒரு ஃப்ரெண்டா நீங்க உள்ள போறீங்கன்னா, நீங்க வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்றதை நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல. இப்போ ரெகுலரா பாக்குறதுனால இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நான் தான் ஷோல உள்ள போறேன். இப்போ நான் ஷோ டைரக்டரோ இல்ல ஷோ உள்ள இருக்குன்னா, நீங்க என்ன தாட்ல இது பண்றீங்கன்றத என்கிட்ட சொல்லுவீங்க. அதை வந்து இந்த மாதிரி இது பண்ணுங்கன்னு கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க கன்வே பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஃபில்டர் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்பயும் கேமை பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க.
நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதாவது நீங்க அந்த இடத்துல ஒரு இதா எடுத்து பாருங்க. நீங்க உள்ள சௌந்தர்யா ஒரு ஃப்ரெண்டா உள்ள போனா என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லுவீங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ அதை நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு இது பண்ணும்போது நீங்க அதை கொஞ்சம் பயந்து பயந்து சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா ப்ரோ, எனக்கும் அதுதான் ஃபீல் ஆச்சு. அதுதான் நான் ஆன்சரா கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். பட் அதுதான் ஓகே. இன்னொன்னு அதே லைன்ல ஜஸ்ட் அதே லைன்ல பார்த்தா தீபக்கோட ஒய்ஃப்க்கு எப்படி அந்த எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் கிடைச்சி டோட்டலா அருணை காலி பண்ற மாதிரி அந்த இன்சிடென்ட் எடுத்து வந்து டிமாரலைஸ் பண்ற மாதிரி நம்ம பேசலாம். இல்ல சார், இல்ல சார், அது ஒண்ணே ஒண்ணுதான். என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வந்த ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்கா கொடுத்துட்டாங்க. பட் இது டாஸ்க்கை மீறி சொன்னது வந்து விஷால் ஃபேமிலி தான் அருண்னு சொன்னது. பட் டாஸ்க்ல வச்சுதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், மஞ்சரி ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இந்த ஃபேமிலி தீபக் ப்ரோ ஃபேமிலியா இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த டாஸ்க்ல வச்சுதான் அருணை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தீபக்குக்கும் அருணுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு, மஞ்சரிக்கும் அருணுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. ஸோ இந்த கான்ஃபிளிக்டை இந்த டாஸ்க் யூஸ் பண்ணி அவங்க தீர்த்துக்கிட்டாங்கன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. இல்ல நீங்க கரெக்ட் தான். பட் என்ன ஒரே ஒரு இடத்துல டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா, ஒரே ஒரு சின்ன இது என்னன்னா, இவர் வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல வெளியில போய் டிரைவரை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா நீ அந்த டிரைவரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீ பாத்தியா? அவரோட வெளி கேரக்டர் உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு அசால்ட் மாதிரி, இவ்வளோ ஒரு விஷியஸ் அசால்ட் மாதிரி அப்படி பண்ணுவாங்களா? அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஒருவேளை இப்போ மற்றவங்க எல்லாருமே கேட்டது வந்து ஓரளவுக்கு டெலிகேட்டா கரெக்டா ஒரு பேலன்ஸ்ல தான் கேட்டாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி பேசினீங்க? பட் இது ரொம்ப ஒரு விஷியஸ் அசால்ட் மாதிரி டோட்டலா டிமாரலைஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதுவும் இவர் இண்டஸ்ட்ரியில 25 இயர்ஸா இருக்காரு. அவங்களும் விஜய் டிவியில ப்ரொடியூசரா இருந்திருக்காங்க. யார் அந்த ஒய்ஃபும் அவங்களும் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க அதை ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் மாதிரி எடுத்துட்டு அதை கொஞ்சம் அபியூஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் பார்க்கலாம், இது எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் வேற மாதிரி பண்ணுவாங்களா? இது ஒரு மாதிரி அதுதான் ஷோவோட நோக்கமாவேன்னு தெரியல. ஆக்சுவலா அது ஒரு தின் லைன் தான் இருக்கு. நீங்க சொல்றதுக்கும் அதுக்கும் ஒரு தின் லைன் தான் இருக்கு. பட் இவங்க கொஞ்சம் லைனை கிராஸ் பண்ணிட்ட மாதிரி இருந்தது ஆக்சுவலா. ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம். ராஜு ப்ரோ பேசுங்க, அதுக்கப்புறம் நரசிம்மா ப்ரோ பேசுங்க. ஓகேவா? ராஜு ப்ரோ பேசுங்க. ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் ஒன்று நான் பேசிட்டு இருந்தேன். அந்த பவித்ரா அந்த ராணா இஷ்யூல ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீக்ல அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நான் வந்து பவித்ரா வந்து யூஸ் பண்ண போறேன் கண்டென்ட்டுக்காக, நல்லா வந்து இது பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு சும்மா வந்து கண்டென்ட் நான் வந்து சொல்லிட்டு வெளியே போற மாதிரி ஒரு வேர்டு விட்டாருல. அப்புறம் இன்னைக்கு வந்து அப்புறம் அவர் அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அந்த இஷ்யூ வந்து இல்ல என்ன சொன்னாரு நான் சொல்லிருட்டுமா ராஜு ப்ரோ? ஃபுல்லா என்ன சொன்னார்னா, அதாவது விஷால் கிட்டயும் அருண்கிட்டயும் சொல்லியிருப்பாரு. நைட் டைம்ல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நான் பவித்ரா வந்து நான் கண்டென்ட்டுக்காக நல்லா யூஸ் பண்ணிப்பேன். என் தேவைக்காக, அதாவது கண்டென்ட்டுக்காக தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு போகும்போது அக்கா பவித்ரா அக்கா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து 1 ஹவர்ல வரல. இது 1 ஹவர்ல வரல. ஆனா இது பவித்ராக்கு எதுவுமே தெரியாது. மறுநாள் அந்த ஸ்கூல் டாஸ்க் நடக்கும் போது சொல்லியிருப்பாரு. அப்ப விஷால யாரை கேட்பாங்க, என்ன பவித்ரா கூட இது பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப நல்லா கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு போகும்போது அக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுல என்ன இருக்கு அப்படின்னு இருப்பான். ஓகேவா? இது வந்து பவித்ரா வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருப்பாங்க. எங்கன்னா நீங்க நண்டு ஷோபால உட்காந்துருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு தடவை பவித்ரா உட்காந்துருக்கும்போது பக்கத்துல வந்து அப்ப ட்ரெஸ் கூட இது பண்ணி பவித்ரா கொஞ்சம் இது பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டக்குனு பவித்ரா இருந்துச்சு ஆப்போசிட்ல போய் உட்காருவாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பவித்ரா கிட்ட இருக்க ஒரு கேரக்டர் என்னன்னா, எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல ஃபைட் வந்து சண்டை டைரக்ட் டு டைரக்டா சண்டை போட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இப்போ இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம எல்லாம் இப்ப டைனிங் ஹால்ல வந்து ஒரு 5, 6 பேர் இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா பவித்ரா அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. நீங்க தனியா இருக்கும்போது வந்து இந்த மாதிரி அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் பவித்ரா கிட்ட இருக்குது. ஓகேவா? ஆனா அவங்க டைரக்டா அடிச்சிருந்தாங்கன்னா